பாஸ்டர் உரேஷ்குமார் மத்தியில் இருக்கிறாரு. போன முறை வந்திருந்தப்போ சொன்னார், கர்த்தர் உங்களுக்கு ஒரு பில்டிங்கை கொடுக்குறாரு, நீங்கள் பில்டிங்கை வாங்குறீங்க, அதில் வந்து சமூக சேவை செய்கிறீங்க, வந்து ஆட்கள் தங்குவதற்கு ஒரு அறைகளாம் கட்டுறீங்கன்னு சொன்னார். நீங்கள் அந்த பில்டிங் நம்ம கையில் இருக்குது. ஆமென், அல்லேலூயா. ஸோ ஆண்டவர் காட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் தெரியுங்க நம்ம வாழ்க்கையில் ஒரு மிக பிரதான முக்கியமானது, தேவன் நம்ம கூட இருக்கணும். ஆமென். உங்கள் கூட பிரைம் மினிஸ்டர் இருக்கலாம், உலக தலைவர்கள்லாம் இருக்கலாம், உங்கள் கூட பெரிய பெரிய அடியாள்லாம் இருக்கலாம், ரஜினிகாந்த் இருக்கலாம், விஜய் அஜித் எல்லாம் உங்கள் கூட இருக்கலாம். ஐயோ, அதெல்லாம் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் ஆண்டவர் நம்ம கூட இருப்பாருனாக்க ஹல்லேலூயா. ஆமென். என்னென்ன நம்ம செய்ய ஆண்டவர் நம்ம அழைத்திருக்கிறாரோ அத்தனையும் செய்ய முடியும். அந்த ஆண்டவர் பெரிய ஒரு காரியத்தை ஒரு ஸ்பார்க் பண்ணி விட்டுருக்கிறார். இந்த ஸ்பார்க் அணைந்து போவதும் இது பெரிய ஒரு ஃப்ளேம், ஒரு பெரிய நெருப்பா, நெருப்புடா அப்படின்னு சொல்கிறது தெரியுங்களா? அந்த மாதிரி அந்த நெருப்புடா அப்படின்னு மாறுவதற்கு நம்ம கையில் தான் இருக்குது. எத்தனை பைசா வழங்குது? ஓகே, இன்னைக்கு நம்ம மத்தியில் பாஸ்டர் உரேஷ்குமார் இருக்கிறாங்க, ஏற்கனவே வந்திருக்கிறாரு. மறுபடியும் நம்ம மத்தியில் இந்த நாட்களில் விசேஷமாக இந்த ஞாயிற்றுக்கிழமை மத்தியில் இருக்கிறாரு. அவர் இருப்பது ரொம்ப சந்தோஷம். அவர் மலேசியாவில் பல பகுதியில் பேசி ஊழியம் செய்து வந்துட்டு இருக்கிறாரு, பல தேசங்கள் போயிட்டுருக்கிறாரு. மெய்யாகவே இந்த நாட்களில் கர்த்தர் அவர் எடுத்து பயன்படுத்தி கொண்டிருக்கார், பல சபைகளை ஸ்திரப்படுத்துவதற்கு, விசுவாசிகளை ஸ்திரப்படுத்துவதற்கு. இன்னைக்கு நம்ம மத்தியில் ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ பாஸ்டர், யூ ஹேவ் வித் அஸ். ஆமென். நம்ம கரகம் தட்டி பாஸ்டர் வரவேற்போம். தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நம் ஆண்டவருக்கு ஒரு கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோமா? ஆமென். முதலாவது இந்த வாய்ப்பு கொடுத்த ஆண்டவருக்கு நான் மகிமையை செலுத்துகிறேன். அதன் பிறகு ரெவரண்ட் டுனாமிஸ் பாஸ்டர் அவர்கள் எப்பொழுதெல்லாம் நான் மலேசியா தேசத்தில் போல வருகிறேன் என்று சொல்லும் பொழுது அன்போடு அழைப்பு கொடுத்து அவருடைய பரிசுத்த ஆராதனையிலே கர்த்தருடைய வார்த்தை சொல்லும்படியாய் ஒரு வழிவாழ்வை ஏற்படுத்தி கொடுப்பார். இன்றைக்கும் உங்கள் மத்தியில் நின்று கர்த்தருடைய வார்த்தையை சொல்வதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் இன்னும் அதிகமாய் ஆசீர்வதித்து ஆரோக்கியத்தை கர்த்தர் கொடுத்து ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்து அப்படி வருகை வரையிலும் சித்தமானால் இன்னும் மகிமையாக அவர் எடுத்து பயன்படுத்தும்படியாக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படிப்பட்ட காரியத்தை செய்வார். கண்களை மூடி நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். வானத்தையும் பூமியும் படைத்த பரிசுத்த பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை வேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சபையாய் தேவ பிள்ளைகளாய் உம்மை ஆராதிக்கும்படியாய் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். கடந்த 6 நாட்களும் எங்களுக்கு வேண்டிய சுகம், பலன், ஆரோக்கியம், வேலை வாய்ப்பு, குடும்ப சமாதானத்தை கர்த்தர் கொடுத்து இந்த ஓய்வு நாளிலே உம்முடைய பரிசுத்த வார்த்தையை நாங்கள் கேட்கும்படியாய், பரலோக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு கடந்து போகும்படியாய் நாங்கள் குடும்பமாய் தனி நபராய் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். நீர் பேசுகிற தெய்வம். இந்த காலை வேளையில ஆண்டவரே அடிமை மறைத்து நீர் பேசுவீராக, நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்துவீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு இந்த திருச்சபைக்காக நான் ஜெபித்த போது கர்த்தர் 7 காரியங்களை உங்களோட கூட பேசும்படியா என்னோட கூட பேசியிருக்கிறார். அது உங்கள் மத்தியில் நான் சொல்ல வாஞ்சிக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 7 என்றாலே பூரணம். The number 7 is nothing but the perfect. கர்த்தர் இந்த திருச்சபையை வருகிற நாட்களிலே பூரணமாய் ஆசீர்வதிக்க போகிறார். The Lord is going to bless you the church with the perfect blessings. அந்த 7 காரியங்கள் என்ன என்பதை குறித்து நாம் விரிவாக தியானித்த ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறோம். ஒரு சபைக்கு, ஒரு விசுவாசிக்கு என்ன தேவை? இதுதான் இன்னைக்கு மெசேஜ். What is the need for the church and as well as for the believers? அந்த 7 காரியங்கள் என்ன என்பதை குறித்து நம்ம பார்க்க போறோம். முதலாவது, ஒரு திருச்சபைக்கு, ஒரு விசுவாசிக்கு என்ன இருக்கணும்னா the grace of God, தேவனுடைய கிருபை, தெய்வ கிருபை. ஒரு சராசரி மனிதனுக்கு ஆகாரம் எவ்வளவு முக்கியமோ, குடிக்க தண்ணீர் எவ்வளவு முக்கியமோ, நித்திரை எவ்வளவு அவசியமோ, ஒரு திருச்சபை, ஒரு தேவ பிள்ளைக்கு தேவ கிருபை மிக அவசியம்.
நீங்கள நானும் நிற்பது நாம் படிப்பதனால் அல்ல, நாம் வேலைக்கு போவதனால் அல்ல, நாம் சம்பாதிப்பதனால் அல்ல, பணம் வைத்ததற்காக அல்ல. நீங்கள நானும் நிற்பது அவருடைய கிருபையினாலே. வேதம் சொல்லுகிறது, நான் நிற்பதும் நிர்மூலமாகாத இருப்பதும் அவருடைய கிருபையே. ஒவ்வொரு நாளும் உங்க கண்கள் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது நமக்கு புது கிருபையை தேவன் தருகிறார். அதிகாலையில் அருமையான அன்பு போதகர் சொன்னார், 5 மணிக்கு ஆராதனைகள் உண்டு. அந்த தீர்மானத்தை எடுத்து நீங்கள் சபை மக்களாய் கூடி வந்து நீங்கள் தேவனை காலையில தேடி பாருங்க, உங்களுக்கு கர்த்தர் புது கிருபை தருகிறவரா இருக்கிறார். நோவாவுக்கோ ஆதியாகமம் 6:8 வாசிக்கிறோம், கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. ஏன்? அவன் பேழையை கட்ட வேண்டும் என்று தேவன் தீர்மானித்தார். தான் இருந்த காலங்களிலே அவன் ஒரு நீதிமானா ஆக்கப்பட்டான். நாம் போல வாழ்கிறோம். நம்மை சுற்றி அநேக மக்கள் இருப்பாங்க, நண்பர்கள் இருப்பாங்க, உறவினர்கள் இருப்பாங்க, வேலை செய்கிற அநேகர் இருப்பாங்க. ஆனால் அவர்கள் மத்தியில் நாம் எப்படி வாழ்கிறோம் என்பதை சாட்சியாக தேவன் பார்க்கிறார். நோவாவோ நீதிமான அவன் வாழ்ந்தபடினால கர்த்தருடைய கண்களிலே அவனுக்கு கிருபை கர்த்தர் கொடுத்து யாரும் செய்ய முடியாத ஒரு வேலையை நோவாவை செய்தார். இப்ப பகுதியில் அநேக மக்கள்கள் உண்டு. ஆனால் ஏன் நம்ம அரை ஷைன் ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிறார்? ஏன் இப்படிப்பட்ட விசேஷ கூடுகை கர்த்தர் நடத்துகிறார்? ஏன் இப்படிப்பட்ட இடத்தை வாங்கி நம்ம கட்டணும்னு நினைக்கிறோம்? ஏன்னா கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்து இதை செய்ய ஆண்டவர் சொல்றார். எப்படி நோவாவுக்கு சொன்னாரோ அன்பு போதருக்கு சொல்றார். அதை கீழ்ப்படிந்து செய்யும் போது இன்னும் அநேக காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். கர்த்தருடைய கண்களிலே நோவாவுக்கு கிருபை கிடைத்து அந்த பேழையை கட்டும்படியான வாசல்களை தேவன் கொடுத்து, அந்த பிளானே அவர் தான் கொடுக்கிறார். அதோடைய ஆழம் நீளம் எல்லாமே ஆண்டவர் கொடுத்து அதை முடிக்கும்படியான திராணியையும் கர்த்தர் கொடுக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, இன்னைக்கு எல்லாரும் நினைக்கிற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? ஒரு வீடு வாங்கணும், நாங்கள் ஒரு காரு வாங்கணும், எங்கள் பிள்ளைங்களுக்கு அது நடக்கணும், இது நடக்கணும். கண்டிப்பாக கர்த்தர் செய்வார். ஆனால் எத்தனை பேர் தேவ ராஜ்யத்தை கட்டணும், ஒரு ஆலயத்தை கட்டணும், ஒரு ஊழியத்தை கட்டணும், ஒரு அழிந்து போகிற ஆத்துமாக்களை தேவ ராஜ்யத்தில் கேட்கணும்? அப்படிப்பட்ட காரியத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். அந்த நோவாவோடு நீங்கள் இணைந்து செஞ்சு பாருங்களேன், உங்கள் குடும்பத்தையும் தேவன் ஆசீர்வதிப்பார். அப்போ இடத்துல நம்ம பார்க்குறோம், நோவா ஒரு தெய்வ மனுஷனாக இருந்து கர்த்தர் சொன்னதை செய்வதற்கு தேவன் அவனுக்கு கிருபையை கொடுத்தார். இன்னைக்கு ஊழியம் செய்யணும்னா நம்ம கிருபை அவசியம். சபைக்கு வரணும்னா நம்ம கிருபை அவசியம். கிருபை இல்லாமல் நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது. தேவ தூதன் பரலோகத்தில் வந்து இறங்கி வந்து மரியாளை பார்த்து சொன்னான், கிருபை பெற்றவளே நீ வாழ்க. இன்னைக்கு நிறைய தாய் மக்கள் இருக்கிறீங்க, சகோதரிகள் இருக்கிறீங்க. கர்த்தர் உங்களுக்கு கிருபையை தர விரும்புகிறார். பெண்களுக்குள்ளே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவங்களாம் இருக்கணும். நீங்கள் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணலாம், ஒரு வீட்டில் இருக்கலாம், உங்கள் சொந்தங்கள் மத்தியில், உங்கள் நண்பர்கள் மத்தியில் நீங்கள் செய்கிற வேலையில் நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும். உங்களை பார்க்கும்போது ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியணும். நீங்கள் கிருபை பெற்றிருக்கிறீங்க என்பது அடையாளமே அதுதான். ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் கொண்டு வருவார். கிருபை பெற்ற வாழ்க்கையில், உங்களுடைய வாழ்க்கையில் கிருபை இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் ஒரு வித்தியாசமா பிள்ளைங்களா இருப்பீங்க. உங்களை பார்க்கும்போது ஒரு பிரசன்னம் இருக்கும். ஒரு ஆமீன் சொல்லுவோமா? பாருங்க, இன்னைக்கு இருக்கிற காலங்களில் வாட்ஸ்அப் இருக்கு, யூடியூப் இருக்கு, ஃபேஸ்புக் இருக்கு. ஒரு செய்தியை ஒரு நொடியில நம்ம அனுப்பிடலாம். மரியாள் இருந்த காலங்களில் எங்க வாட்ஸ்அப் இருந்தது, எங்க மினிஸ்ட்ரி இருந்தது? ஒண்ணுமே கிடையாது. ஆனா இன்னைக்கு பாருங்க, 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மரியாள் இன்னைக்கு உலகம் முழுவதும் பரவி இருக்கிறாங்க. காரணம் என்ன? கிருபை, the grace of God. இன்னைக்கு நீங்க போல இருக்கலாம். கர்த்தருடைய கிருபை இருக்குமானால் உங்கள் ஆண்டவர் மலேசியா தேசம் முழுவதும் உயர்த்துவார். தெரியுமா உங்களுக்கு அது? If the grace of God is upon you, He will lift up you all the parts of the world. Yeah, அவருடைய கிருபை உங்களோட கூட இருக்கிறது. அன்றைக்கு தேவன் தூதர் சொன்ன வார்த்தை, கிருபை பெற்றவளே நீ வாழ்க, பெண்களுக்குள் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாள். கர்த்தர் உங்களை அப்படிதான் வைக்க விரும்புகிறார். உங்க ஆயுசு நாட்களை கூட்டி கொடுக்க விரும்புகிறார். உங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்க விரும்புகிறார். உங்களுக்கு மகிழ்ச்சியும் சமாதானத்தையும் நன்மையும் சௌக்கியத்தையும் பாக்கியத்தையும் கர்த்தர் கொடுத்து இந்த பூமியிலே நீங்க நீடித்த நாட்களை நிலைத்து நிற்கும்படியாய் கர்த்தர் உங்களுக்கு கிருபையை பாராட்ட விரும்புகிறார். நீ கர்த்தர் கிட்ட கேளுங்க, ஆண்டவரே இந்த சபையை விட்டு நான் போகும்போது உங்களுடைய கிருபையை எடுத்துக்கொண்டு நான் போக வேண்டும் அப்பா. வேதாகமத்தில் 13 நிருபங்களை எழுதின ஒரு தெய்வ மனுஷன் பவுலாகிய அப்போஸ்தலன். இன்னைக்கு நம்ம சொல்றோமே, ஊழியர் சொல்றோமே, வரங்கள் சொல்றோமே, கன்னிகளை சொல்றோமே, இதெல்லாம் எழுதினது அவர். அவருடைய சரீரத்தில் ஒரு பலவீனம் ஏற்படுகிறது.
அவருக்கு தெரிஞ்சிச்சு இது வைரஸ் கிடையாது, இது வேற வைரஸ். இந்த வைரஸை நான் எப்படி ஜெயிக்கணும்ன்றதை அவர் அறிந்து கொண்டார். ஜெபத்தின் மூலம் மட்டும்தான் என்னால் ஜெயிக்க முடியும் என்பதை அவர் அறிந்து 2 கொரிந்தியர் 12:7-8-9 சொல்லுகிறார், இடைவிடாமல் ஜெபிக்கிறார். இன்னைக்கு ஏன் நம்ம சபையில் 5 மணிக்கு கூட்டத்தை வைக்கிறோம் அப்படின்னா, இடைவிடாமல் நாம் ஜெபிக்கும் போது வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளிலிருந்து நமக்கு விடுதலையை கர்த்தர் கொடுத்து அவருடைய திட்டங்கள் சித்தங்களை அறிந்து கொள்வோம். பவுல் இந்த வெளிப்பாடு உள்ள ஒரு தெய்வ மனுஷனா இருந்தான். என்னுடைய சரீர பலவீனத்திற்கு மருந்து மாத்திரைகள் ஒருவேளை என்னுடைய வியாதியை தடுக்கலாம், ஆனால் எனக்கு முழு சுகத்தை கொடுக்கிறவர் என் தேவனாகிய கர்த்தர் என்பதை வெளிப்பாடு உள்ளவராய். இன்னைக்கு பாருங்க, காய்ச்சலுக்குன்னு ஒரு மருந்து இருக்கு, தலைவலிக்குன்னு ஒரு மருந்து இருக்கு, வயிற்று வலிக்குன்னு ஒரு மருந்து இருக்கு. ஏன்னா எல்லா வலிக்கும் ஒரே ஒரு மருந்து என்ன தெரியுமா? தேவனுடைய கிருபை. கரங்களை தட்டுவோமா? எல்லா வலிக்கும் ஒரு மருந்து இருக்கு. அந்த மருந்து பேர் என்னடா? தேவனுடைய கிருபை. ஆண்டவர் சொல்றார் பவுலை பார்த்து, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பரிபூரணமாய் விளங்கும். இன்னைக்கு இந்த கூட்டத்தில் கால்வலியோட சில பேர் வந்திருக்கிறீங்க. கண்ணில் எனக்கு விஷயம் சரியா தெரியலன்னு வந்திருக்கிறீங்க. சில பேர் எனக்கு மயக்கம் வருதுன்னு வந்திருக்கிறீங்க. சில பேர் எனக்கு டயபெட்டிஸ் இருக்கு, பிளட் பிரஷர் இருக்குன்னு வந்திருக்கிறீங்க. சில பேர் என்னால் பழைய மாதிரி சரியா தூங்க முடியல, டிஸ்டர்ப் ஆகுது, என்னால் மூச்சு வாங்குது, பல விதமான இஷ்யூவோட வந்திருக்கிறீங்க. இன்றைக்கு கர்த்தர் உங்களை சுகமாக்கி அனுப்ப போகிறார். இன்றைக்கு ஒரு விடுதலையை கர்த்தர் கொடுக்க போகிறார். இன்னைக்கு உலக பிரகாரமா ஹாலிடே, தேவ பிள்ளைங்களுக்கு ஹோலிடே. நீ எப்போதெல்லாம் தேவ சமூகத்தில் ஓடி வருகிறாயோ அப்போதெல்லாம் தேவன் உங்கள் மத்தியில் கடந்து வருவார். இந்த காலை வேளையில பரிசுத்த ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். எவ்வளவு ஒரு மனிதனுக்கு காலையில எழுந்தோடனே ஒரு காஃபியோ ஒரு டீயோ முக்கியமோ, ஒரு தேவ பிள்ளைக்கு கிருபை ரொம்ப முக்கியம். நீ கர்த்தர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே உம்முடைய கிருபையினால் என்னை நிரப்பும் அப்பா. Fill me with your grace, oh Father Lord. Fill me with your grace. அவர் உங்களுக்கு கொடுக்க வந்திருக்கிறார். நீங்க பெற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறீங்களா? God is ready to give his grace upon you, but are you ready to receive the grace of God? இந்த கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க அவர் பிரியமுள்ளவரா இருக்கிறார். இரண்டாவது, ஒரு தேவ பிள்ளைக்கு என்ன இருக்கணும், என்ன வேணும்? anointing of God. முதல்ல சொன்ன grace of God, இரண்டாவது anointing of God, தேவனுடைய அபிஷேகம். தேவனுடைய அபிஷேகம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் தீர்க்கதரிசிகளோட தேவன் இடைப்பட்டார். அதுல ஒரு தீர்க்கதரிசி ஏசாயா, அவர் சொல்றாரு, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், அவர் என்னை அபிஷேகம் பண்ணிருக்கிறார். பாருங்க, அந்த அபிஷேகம், அந்த நாட்களுடைய அபிஷேகம் நீங்க பார்க்கும்போது தாவீதின் மீது இருந்த அபிஷேகம், ஒரு சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமாய் எண்ணெய் வார்த்து அபிஷேகம் பண்ணினார். அந்த அபிஷேகம் எப்படிப்பட்ட அபிஷேகம் தெரியுமா? ராஜரீக அபிஷேகம். கர்த்தர் உங்களை ராஜரீகம் அபிஷேகம் பண்ண விரும்புகிறார். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக சிலுவையில மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து பிதாவின் வலது புறத்திலே சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறார். அவர் ராஜாவாக இருக்கிறார். நீங்கள் இரத்தத்தினால் கழுவப்பட்ட பிள்ளைகள், நீங்கள் ராஜாவின் பிள்ளைகள். you are a king's daughter, you are a king's son. ஒரு கிங் சன் எப்படி இருப்பாங்க? ஒரு கிங்ஸ் டாட்டர் எப்படி இருப்பாங்க? ஒரு கியூனா இருப்பாங்க, ஒரு பிரின்ஸா இருப்பாங்க. தாவீதை அப்படிதான் தேவன் அபிஷேகம் பண்ணினார், ஒரு ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். பாருங்க, தாவீதுக்கு எந்த பேக்ரவுண்ட் கிடையாது, படிச்சவன் கிடையாது, பணபலன் கிடையாது, ஒன்றுமே இல்லை. ஆனால் தேவனுடைய அபிஷேகம் இருந்தது. நீங்கள் அவரால் பெற்ற அபிஷேகம் உங்களுக்குள் நிலைத்திருந்தால் அந்த அபிஷேகம் எல்லாவற்றும் குறித்து போதிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு இந்த காலை வேளையில கர்த்தர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே தாவீதை அபிஷேகம் பண்ணினதை போல என்னையும் நீர் அபிஷேகம் பண்ணும். ஒரு ஆடு மேய்த்தவனை கர்த்தர் நாளுக்கு நாள் விருத்தி அடை செய்தார். அவருடைய எல்லைகளை விரிவாக்கினார். அங்கிருந்த ஜனங்கள் சொல்ல ஆரம்பித்தார்கள், சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10000 என்று சொல்லி பாடி துதித்து தேவனை மகிமைப்படுத்தினார்கள். யாரும் துரத்த முடியாத ஒரு பொல்லாத ஆவியை சவுலுக்குள் இருந்ததை தாவீது கீத வார்க்கங்களால் அவன் வாசிக்கும் போது அவனுக்குள் இருந்த அசுத்தாவி கடந்து போனது. அதுக்கு காரணம் என்ன? தேவன் அவன் மீது வைத்திருந்த அபிஷேகம்.
அந்த அபிஷேகம் உங்களுக்குள் இருக்கும்போது, நீங்க ஆபீஸ்ல போகும்போது, வெளியில போகும்போது, அது அநேகருக்கு ஹீலிங் நடக்கும். அது உங்களுக்கு தெரியாது. The anointing which is abiding in you, when you walk, when you move, the anointing which is resting upon you, it will heal others in Jesus mighty name. இனி கர்த்தர் கிட்ட கேளுங்க, இந்த காலை வேளையில், ஆண்டவரே இந்த அபிஷேகத்தால என்ன நிரப்பும். முதல்ல சொன்ன கிருபையினால் என்ன நிரப்புங்க ஆண்டவரே. இரண்டாவது, இந்த அபிஷேகத்தால என்ன நிரப்பும். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம், பேதுரு என்ற ஒரு மீன் வியாபாரம் செய்த ஒரு மனிதன், எப்ப அவருடைய வாழ்க்கையில் அபிஷேகம் வந்ததோ 3000 பேருக்கு பிரசங்கம் பண்ண ஆரம்பித்து விட்டார். அவர் எந்த பைபிள் காலேஜில் படிச்சாரு, என்ன டிகிரி, ஒண்ணுமே கிடையாது. அந்த அபிஷேகம் அவரை பிரசங்கம் பண்ண வைக்கிறது, அவரை டாக்டரா மாற்றி விட்டது, அவர் அப்போஸ்தலரா மாற்றி விட்டது, அவரை பிரசங்கியரா மாற்றி விட்டது, அவரை ஹீலரா மாற்றி விட்டது. அவருடைய நிழலை பார்த்து ஜனங்கள் சுகமடைந்தார்கள். இன்னைக்கு முதல் பேதுரு, 2வது பேதுரை வாசிக்கிறோம். ஃபர்ஸ்ட் பீட்டர், செகண்ட் பீட்டர். ஒரு மீன் வியாபாரம் செய்த அந்த மனிதன் எழுதின புத்தகத்தை நம்ம படிக்கிறோம். அதுக்கு அனாயிட்டிங், தேவனுடைய அபிஷேகம், கர்த்தருடைய ஊழியம் செய்வதற்கு கிருபையும் அபிஷேகமும் மிக அவசியமாய் காணப்படுகிறது. நீ கர்த்தர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே என் அபிஷேகம் பண்ணும் அப்பா, fill me with your anointing. சிம்சோன் என்ற ஒரு மனிதனை பார்க்கிறோம், நல்ல பலசாலி உள்ளவன், தன் பாவத்தின் நிமித்தமாய் பலத்தை இழந்து போனவன். ஆனால் கர்த்தர்கிட்ட கேட்கிறான், ஒரு விஷயம் அபிஷேகம் பண்ணும் அப்பா. இன்னைக்கு இந்த கூட்டத்தில் உங்க அபிஷேகத்தை நீங்க இழந்து போயிருக்கிறீங்க, உங்களுடைய கிருபையை நீங்க இழந்து போயிருக்கிறீங்க. ஆதியில நீங்க ரட்சிக்கப்பட்ட நாட்களில எவ்வளவு நாட்கள் அந்நிய பாஷையில பேசிட்டே இருப்பீங்க, ஆவில நிரம்பி இருப்பீங்க, கர்த்தருக்காக வைராக்கியமா இருந்தீங்க, எழும்பி பிரகாசிங்க, ஊழியம் செஞ்சீங்க, ஆத்துமாக்களை சபைக்கு கொண்டு வந்தீங்க. எங்க அந்த வைராக்கியம், எங்க அந்த வைராக்கியம்? கர்த்தர் உங்களோட பேசுகிற அந்த காலை வேளையில உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் பயன்படுத்த விரும்புகிறார். நீ ஆயத்தமா? கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க ஆயத்தமா? தேவனை பார்த்து, ஆண்டவரே என்னை ஒரு விஷயம் நிரப்பும் என்று சொல்ல நீங்க விருப்பம் உள்ளவர்களா இருக்கிறீர்களா? ஏனென்றால் வசனம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் 2:17-18, மாம்சமான யாவர் மீதும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். இன்றைக்கு இந்த காலை வேளையில உங்கள் மத்தியில் அவர் ஊற்ற விரும்புகிறார். ஒரு சாதாரண தண்ணீர் முகத்தை கழுவும் போது நம்ம முகம் ஃப்ரெஷ்ஷா மாறுகிறது, குளிக்கும் போது நம்முடைய சரீரம் மாறுகிறது. ஜீவ தண்ணீர் நம்ம மேல இறங்கினா எப்படி இருக்கும்? The living water that falls upon us, what will happen in our life? நம்ம வாழ்க்கையே ஆண்டவர் மாற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஒரு குடிக்கிற தண்ணீரே நம்முடைய முகத்தை, நம்முடைய சரீரத்தை மாற்றுகிறது என்று சொன்னால், ஜீவ தண்ணீராய் ஆவியானவர் நம் மீது கடந்து வரும் போகிறது. நம்ம வாழ்க்கையை தேவன் மாற்ற விரும்புகிறார். இன்னைக்கு ஒப்பு கொடுப்பாயா தேவ ஜனமே? ஆண்டவரே, ஞானஸ்நானம் இருக்கும்போது இருந்த அந்த ஆவியின் அபிஷேகம், அந்த அனலாக்குகிற அபிஷேகம், ஆண்டவரே இப்பொழுது என் வாழ்க்கையில குறைஞ்சு போயிருக்குப்பா. நான் மறுபடியும் என்னை நான் சிறப்படுத்த விரும்புகிறேன், ஆதியின் அன்புக்குள்ள நான் வர விரும்புகிறேன், என்னை எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவர் என்று சொல்லி நீங்க ஒப்பு கொடுத்து பாருங்க, ரெட்டிப்பான அபிஷேகத்தை தேவன் தருவார். எலியா எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது எலிசாவை பார்த்து கேட்கிறான், உனக்கு என்ன வேணும்? அவன் பாருங்க, எனக்கு இடம் வேணும், எனக்கு அது வேணும், இது வேணும்னு கேட்கல, உம்மிடத்தில் இருக்கிற ரெட்டிப்பான அபிஷேகம் எனக்கு வேண்டும் என்று கேட்டான். ஏன் தெரியுமா? எலியா ஊழியம் செய்யும் போது எலிசா பார்த்துட்டே இருந்தான். எலியா எப்படி இந்த காரியம் எல்லாம் செய்யறாருன்னா, தேவனுடைய அபிஷேகத்தினால செய்யறார் என்ற வெளிப்பாடு அவனுக்குள் இருந்தது. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில் அந்த வெளிப்பாடு இருக்கணும். கர்த்தருடைய அபிஷேகம் தான் நம்ம வாழ்க்கையில கர்த்தர் காரியங்களை செய்கிறார். அபிஷேகம் உன்னை பிரித்தெடுக்கிறது. எப்படி ஒரு செல்போன் அந்த சிம் கார்டு எவ்வளவு முக்கியமோ, அந்த டவர்ல கனெக்ட் ஆகிறதுக்கு நம்ம வாழ்க்கையில் அபிஷேகம் ரொம்ப முக்கியம், கர்த்தரோட கனெக்ட் ஆவதற்கு. நீ கர்த்தர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே அபிஷேகத்தெல்லாம் நிரப்பும். எலியா என்ற மனிதன் எடுத்துக்கொள்ளப்படும் போது அந்த சால்வை எலிசாவின் மீது கடந்து வந்து கர்த்தர் அவனை ரெட்டிப்பாக அபிஷேகம் பண்ணி எலியாவோடு எலிசா வல்லமையா தேவன் பயன்படுத்தினார். இந்த கடைசி கால ஊழியங்களிலே வாலிபர்களை கர்த்தர் வல்லமையா பயன்படுத்த விரும்புகிறார். அதற்கு டான்ஸ் ஆடி பாட்டு பாடணும் அவசியம் இல்லை. நீ ஜெபம் பண்ணி வசனத்தை சொல்லு, கர்த்தர் கிரியை செய்வார். God wants to use the young generation, the next level. Are you ready to commit yourself to the Lord Almighty? நீ கர்த்தரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய கிருபை எனக்கு கொடுங்கப்பா.
ரெண்டாவது, அபிஷேகத்தை எனக்கு கொடுங்கப்பா. மூன்றாவது, ஒரு சபைக்கு ஒரு விசுவாசிக்கு என்ன இருக்கணும்? விஷன் ஆஃப் காட், தேவ தரிசனம் இருக்க வேண்டும். தேவ தரிசனம். இந்த உலக கண்களினால நம்ம உலக காட்சிகளை மாத்திரம் தான் பார்க்க முடியும். ஆனால் ஆவியின் கண்களினாலே பரலோக தரிசனத்தை பார்க்க முடியும். the vision of God. எல்லாருடைய வாழ்க்கையில என்ன விஷன் இருக்கு தெரியுமா? ஒரு வீடு வாங்கணும், ஒரு கார் வாங்கணும், என் பிள்ளைங்களுக்கு திருமணம் ஆகணும், கடன் பிரச்சனை எல்லாம் மாறணும். இதுதான் நம்முடைய விஷனா இருக்கு. இது தானாவே ஆண்டவர் கொடுப்பார், நீங்க கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. இது விஷனே கிடையாது. ஒரு தேவ பிள்ளைக்கு என்ன விஷன் இருக்கணும்? இந்த 2025 விஷன் என்ன? உங்களுடைய வாழ்க்கையில் என்ன விஷன் இருக்கு? யோசிச்சு பாருங்க. சராசரி வாழ்க்கை வாழ்வதற்கா தேவன் நம்மை ரட்சித்தார்? ஒரு சராசரி விசுவாசம் இருப்பதற்காகவா தேவன் நம்ம ரட்சித்தார்? அல்ல. உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார். அந்த தரிசனம் உங்களுக்கு இருக்க வேண்டும். மோசே நினைச்சாரு, 80 வயசோட என்னுடைய வேலை முடிஞ்சு போச்சு, நான் ஆடு மேய்ச்சே முடிச்சிடுறேன் மாமனார் வீட்டில் நினைச்சாரு. ஆனா ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுமா? நீ ஆடு மேய்க்கிறியா, என் ஜனங்களை மேய்ன்னு சொல்லி யாத்திராகமம் 3ஆம் அதிகாரத்தில் முட்செடி நடுவில் அவனுக்கு ஒரு காட்சி கொடுத்தார். அந்த தரிசனம், அந்த தரிசனம் மோசையை பழைய ஏற்பாட்டின் மீட்பராக, இரட்சகராக, திரளான கூட்டங்களை வழிநடத்தக்கூடிய ஒரு தேவ மனிதனாக கர்த்தர் மாற்றினார். மோசே யாருங்க? வேதம் சொல்லுகிறது, அவன் ஒரு தொத்துவாயா இருந்தான், வயதும் உள்ளவரா இருந்தான். கர்த்தருடைய ஊழியம் செய்வதற்கு, கர்த்தருடைய காரியம் செய்வதற்கு தோற்றம் அவசியம் இல்லை, தரிசனம் அவசியம். உன் வாயோட வாய் வைத்து அவர் பேசுவார், உன்னோட கூட இருந்து அவர் பெரிய காரியத்தை செய்வார். ஊழியம் நாம் செய்வதல்ல, அவர் நம்மோடு இருந்து செய்கிறவர். மோசே அப்படிப்பட்ட ஒரு தெய்வ மனிதன். பாருங்க, மோசே மூலமாய் அந்த தரிசனம் என்ன நடந்தது பாருங்க. ஒரே மனிதன் பார்வோனுடைய ராஜாவின் சமூகத்துக்கு போகிறான், திரளான சேனைகளோடு வருகிறான். ஆனால் மோசேயை ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஏன்? தரிசனம். உனக்குள்ள தரிசனம் இருக்குமானால் உனக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த ஆயுதங்களும் அது வாய்க்காமல் போகும். வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. சில பேர் சொல்றீங்க, ஐயா நான் நிறைய தரிசனம் பார்த்தேன், நிறைய சொப்பனம் பார்த்தேன், ஒன்று கூட நடக்கலையே. வேதம் சொல்லுகிறது, குறித்த காலத்திலே கர்த்தருக்கு சொன்ன தரிசனங்களை நிறைவேற்ற வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். எல்லாவற்றுக்கும் ஒரு காலங்கள் இருக்கிறது. அந்த காலத்தை அவர் சகலத்தையும் நன்மைக்கு எதுவா செய்து முடிப்பார். இந்த கூட்டத்தில், ஆண்டுடைய சமூகத்தில் அநேக காரியங்களுக்காக ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறீங்களா? உங்களுக்கு கர்த்தர் தரிசனம் கொடுத்திருக்கிறாரா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நிச்சயம் நிறைவேறும். சொல்லுங்க பார்க்கலாம், நிச்சயம் நிறைவேறும். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தரிசனம் நிறைவேறும். இன்னைக்கு நிறைய பேருடைய தரிசனம் எப்படித்தமா இருக்கு? பாஸ்டர் பாம்பு வந்தது பாஸ்டர் எங்க கண்களுக்கு, பாஸ்டர் எனக்கு அது வந்தது இது வந்தது, எலுமிச்சப்பழம். சி, ஒரு தேவ பிள்ளைக்கு, நீ ஒரு விசுவாசி, ஒரு ஜெபிக்கிற பிள்ளை, திருவிருந்துல பங்கு பெறுறீங்க, சபையில வரீங்க, வேதத்தை வாசிக்கிறீங்கன்னா உங்க கண்களில பரலோக தரிசனம் இருக்க வேண்டும். தேவனை பார்த்துட்டு பைபிளை பார்த்துட்டு சினிமா பார்த்தா அப்படிதான் வரும். ஆண்டவரை பார்த்துட்டு பைபிளை வாசிச்சுட்டு சபைக்கு வந்து இந்த பரிசுத்தமான கண்களை நீங்க உலகத்தை பார்த்தீங்கன்னா அப்படிதான் வரும். ஆனா நீங்க தேவனை பார்த்தீங்கன்னா தேவ தூதர்களை காணும்படி தேவன் கிருபையை தருவார். சொப்பனத்துல, யோசேப்பின் மரியாளின் சொப்பனத்துல, தரிசனத்துல தேவ தூதன் சொல்றான், இங்கிருந்து நீ கடந்து போ. கர்த்தர் உங்களுக்கு தரிசன கண்களை கொடுக்க விரும்புகிறார். பாருங்க, நீங்க நிறைய பேர் ஸ்பெக்ஸ் போடுறோம், நானும் போட்டிருக்கிறேன். ஏன்? கண் பார்வை சரியா தெரியலன்ட்டு. ஆனா மோசைக்கு பாருங்க, 120 வயதானாலும் கண்ணின் பார்வை குறுகி போகவில்லை. தரிசனம், தரிசனம். அவருடைய கண்கள் வெளிச்சமா இருந்தது. உன் கண்கள் வெளிச்சமா இருக்குமானால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமா இருக்கும். இனி கர்த்தர் உன்னை வெளிச்சத்தின் பிள்ளையாய் மாற்ற விரும்புகிறார். The Lord wants to change you as a light, as a children of light. நீ ஒப்பு கொடுப்பே, ஆண்டவரே என் தரிசனத்தை புதுப்பியுங்கப்பா. சவுல் என்பவன் கிறிஸ்துவின் சபையை துன்புறுத்தும்படியாய் டமஸ்கஸ் பட்டணத்துக்கு வரும்பொழுது அவன் பார்வை கடந்து போகிறது. அப்பொழுது ஒரு ஊழியக்காரனை தேவன் அனுப்புகிறார். அந்த ஊழியக்காரன் தன் கரங்களை வைத்த கண்களில் ஜெபம் பண்ணும்போது மீன்கள் சதர்களை போல பார்வை வந்ததாம். The vision. அது வரைக்கும் கோபக்காரனா இருந்த சவுல்
எப்போ அந்த தரிசனம் அவனுக்கு வருதோ அவன் ஊழியக்காரனா மாற்றப்படுகிறான். அன்பானவர்களே, இன்னைக்கு 2025 தரிசனம் என்னவா இருக்கணும் தெரியுமா? இந்த சபை ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கணும். கரங்களை தரும். நூற்றுக்கல்ல ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாய் தேவன் இந்த சபையை மாற்ற விரும்புகிறார். முடியுமா? உங்களை கொண்டுதான் தேவன் செய்வார். ஒரு கடைக்கு போறோம், ஒரு சாப்பிட்றோம், யாராவது நம்மளை பார்த்து சிரிப்பாங்க, அவங்கள பார்த்து சொன்ன காட் பிளெஸ் யூ அப்படின்னு தேங்க்யூன்னு வாங்க. அப்படியே ஆண்டோடைய அன்பை சொல்லலாம். இடத்துக்கு போகிறோம், ஆண்டவரை பற்றி பேசலாம். நிறைய வாய்ப்புகள், லட்சங்கள் கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க. நம்முடைய பார்வை ஒரு சபையில் 5000 பேர் இருந்தால் போதும், 10,000 பேர் இருந்தால் போதும், 1000 பேர். ஆனால் ஆண்டவருடைய பார்வை எப்படி தான் இருக்கு? பில்லியன்ஸ் ஆஃப் சோல்ஸ். யோசிச்சு பாருங்க, பில்லியன்ஸ் ஆஃப் சோல். அந்த தரிசனம் நமக்குள்ள இருக்கிறதா? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு அருமையான ஐயா அவர்கள் இப்படிப்பட்ட சபையை கட்டும்படியா தேவன் கிருபை பாராட்டி இருக்கிறார். அவர் பரலோகம் போகும்போது தூதர்கள்லாம் ஒரு வரவேற்று மகிமையா அவங்களை ஆஸ்வதிப்பாங்க. நம்ம நிலைமை என்ன? யோசிச்சு பாருங்க. நம்ம வந்து போர்வதற்காக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் கிடையாது. நம்மை போல எத்தனையோ ஜனங்கள் இருளிலும் பாவத்திலும் சாபத்திலும் நம்ம சொந்த மக்கள் உறவினர்களே இருக்கிறாங்க. நம்மலாம் பரலோகம் போகும்போது அவங்க நரகத்துக்கு போகிறது நம்ம விரும்புவோமா? யோசிச்சு பாருங்க. கர்த்தர் நம்ம கணக்கு கேட்பார். இந்த கால வேளையில பரிசுத்த ஆவியானவர் உங்களோட கூட பேசுகிறார். இந்த புதிய ஆண்டுக்குள்ள ஐயா, என்னுடைய சபைக்காகவும் தேவ ராஜ்யத்துக்காகவும் கர்த்தர் என் குடும்பத்தில் செஞ்ச நன்மைகளுக்காகவும் என் வேலையில கொடுத்த உயர்வுக்காகவும் என் பிள்ளைகளுக்காகவும் நான் ஆத்தும ஆதாயம் செய்ய போறேன். அட்லீஸ்ட் ஒரு ஆத்துமாவனா என் சபைக்கு கொண்டு வர போறேன்னு சொல்ற கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். நல்லா உயர்த்துங்க. நீங்க கரங்கள் உயர்த்தும் போது ஆண்டவர் பார்க்கிறார். லிசன், கை கீழே போடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உலகத்துல எத்தனையோ வேலைகள் இருக்கு, எத்தனையோ வேலை, ரொம்ப கஷ்டமான வேலை. ஆனா ஊழியம் செய்வது கஷ்டமான வேலையே இல்லை. ஊழியம் செய்வதுக்கு என்ன தப்ப முக்கியம்? வாய் தான் முக்கியம். இயேசு நல்லவர் சொல்லணும், இயேசு ரட்சகர் சொல்லணும், இயேசு அழைக்கிறார் சொல்லணும், இயேசு விடுவிக்கிறார் சொல்லணும். நாங்க போய் ஆசீர்வாதமா இருக்கிற நீங்க வந்து பாருங்க. இது கஷ்டமா? உலகத்துல ரெஸ்டே இல்லாதது வாய் தான். எல்லாம் பேசும். ஆனா ஏன் ஆண்டவரை பத்தி பேச மாட்டுது? பேசல நம்ம வாய் ஆசீர்வாதமா மாறிடுமே. கரங்களை தட்டுவோமா? நம்ம வாயில ஆண்டவர் அதிகாரம் கொடுத்துருவார். நம்ம பேச மாட்டோம், அவருடைய வார்த்தையை பேச மாட்டோம். கவலையை தான் பேசுறோம், துக்கத்தை தான் பேசுறோம், கஷ்டத்தை தான் பேசுறோம். ஆனா இனிமேல் வசனத்தை பேசுங்க, ஜீவனை பேசுங்க, சுகத்தை பேசுங்க, நன்மையை பேசுங்க, தரிசனத்தை பேசுங்க. உங்க தரிசனம் பெருசா இருக்கணும். ஏன்னா உனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். அவர் பெரிய காரியங்களை செய்கிறவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அப்ப முதலாவது குறிப்பு, ஒரு தேவ பிள்ளைக்கு என்ன இருக்கணும்? தேவனுடைய கிருபை இருக்கணும். இரண்டாவது தேவனுடைய அபிஷேகம் இருக்கணும். மூன்றாவது தேவனுடைய தரிசனம் இருக்கணும். நாலாவது தேவ அழைப்பு இருக்கணும். the calling of God. தேவ அழைப்பு இருக்கணும். நீங்களா சாதாரணமா வந்திருக்கீங்க நினைக்கிறீங்களா? நீங்க தாயின் கர்ப்பத்தில் இருக்கும்போது உங்களை ஆண்டவர் அழைச்சிருக்கிறார். உங்களை விசுவாசி அழைச்சிருக்கிறாரு, எங்களை ஊழியக்காரர் அழைச்சிருக்கிறாரு, வாசிக்கிற பிள்ளைங்களை மியூசிஷியன் அழைச்சிருக்கிறாரு, அங்கே பிஏ சிஸ்டம் ஆப்ரேட் பண்ணவங்களும் அழைச்சிருக்கிறாரு, சர்ச்சை ஆர்கனைஸ் பண்றவங்களை அழைச்சிருக்கு. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாய் தேவன் அழைப்பை கொடுத்திருக்கிறார். நீங்க நினைக்க கூடாது பிரசங்கம் பண்றவங்க மற்றவங்கள தான் தேவன் அழைச்சிருக்கிறார். கிடையாது. சபை என்பது ஒரு குடும்பம். கரங்களை தட்டுவோமா? எல்லாரும் இணைந்துதான் கட்டணும் சபையை. எல்லாரும் இணைஞ்சு. இப்ப ஐயா சொல்றாரு, நம்ம தேவைகள்லாம் இருக்கு. அவர் ஆளுகை செய்ய போறாரு. யோசிச்சு பாருங்க, அவர் ஆளுகை செய்ய போறாரு கிடையாது. அடுத்த சந்ததிகளை உருவாக்கிட்டு போறாரு. அதை நம்ம தான் கட்டணும், நம்ம தான் செய்யணும், நம்ம தான் அதை கொடுக்கணும். போது இன்னும் ஆண்டவர் அநேக நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில செய்வார். அழைப்பு கொடுக்கிறது ஒரு அழைப்பு. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க. கர்த்தாவே, தாயின் கர்ப்பத்திலே என்னை முன்குறித்து என்னை அழைச்சிருக்கிறீங்க. ஊழியங்களில் வித்தியாசங்கள் உண்டு. சிலர் அப்போஸ்தலரா தேவன் அழைச்சிருக்கிறார், போதகரை அழைச்சிருக்கிறார், சுவிசேஷகரை, தீர்க்கதரிசி அழைச்சிருக்கிறார்.
உங்க அழைப்பு என்ன உங்களுக்கு தான் தெரியும். அதுக்குன்ட்டு ஒரு ஊழியக்காரன் வந்து சொல்லணும் அவசியம் இல்லை. உங்க மேல இருக்கிற அபிஷேகம், உங்க மேல இருக்கிற கிருபை, உங்க மேல இருக்கிற தரிசனம் உங்களுக்கு தெரியும். கர்த்தர் உங்களை எப்படி அழைத்திருக்கிறார், எப்படி அழைச்சிருக்கிறார். உங்க அழைப்புல உறுதியா இருங்க, உங்களுடைய அழைப்புல நிலைச்சு நில்லுங்க. பாருங்க, பேதுரு அழைச்சார், பவுல் அழைச்சார். இவங்கெல்லாம் எப்படிப்பட்டவங்க? நீங்க நினைக்கலாம், என்னெல்லாம் தேவன் அழைப்பாரா, என்னெல்லாம் தேவன் பயன்படுத்துவாரா? எல்லாரையும் தேவன் பயன்படுத்துவார். எல்லார் மீதும் கரிசனை உள்ளவராக இருக்கிறார். அவர் பட்சபாதம் பார்க்காத தேவன், எல்லோரையும் தன் சொந்த பிள்ளைகளை காண்கிற ஒரு தெய்வம். இன்றைக்கு அருமையானவர்களே, அற்புதமான இந்த திருச்சபையில தேவன் உங்களை விசுவாசியா வைத்திருக்கிறார். உங்களை தேவன் பயன்படுத்தி உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதித்து இந்த தேசத்தில் உங்களை அவருடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் அழைத்து உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய தேவன் விரும்புகிறவராக இருக்கிறார். இந்த சபை பேர் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க வரும்போதே எழும்பணும். இந்த கால் எடுத்து உள்ள வைக்கும் போதே நினைக்கணும், நான் எழும்பி பிரகாசிக்கணும். ஆண்டவரே, நான் எழும்பி பிரகாசிக்கணும். நான் தாழ்மையா விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த அழைப்புல நீங்க உண்மையா இருங்க. பிரேசல் லீடரா இருக்கிறீங்களா, அந்த அழைப்புல உண்மையா இருங்க. சில பேரை கார்ல கூட்டு வரீங்களா, அதுவும் ஒரு அழைப்பு தான். வயசானவங்களை உதவி செய்றீங்களா, அதுவும் அழைப்பு தான். உணவு கொடுக்குறீங்களா, அதுவும் ஒரு அழைப்பு தான். அந்த அழைப்புல நீங்க உறுதியா இருங்க. கர்த்தர் உன்னையும் உங்களை அதிகமாக ஆஸ்வதிப்பார். ஐந்தாவதாக, ஒரு திருச்சபை, ஒரு விசுவாசிக்கு என்ன இருக்கணும்? blessings of God, கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கணும். நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் சபைக்கு வரேன் அப்படின்னா, இன்னும் நான் கடன் பிரச்சனை இருக்கிறேன் அப்படின்னா, நீங்க இன்னும் ஆஸ்வதிக்கப்படலை. இன்னும் என் குடும்பத்துல சண்டை இருக்கு, ஒற்றுமை இல்லை, நாங்க பிரிஞ்சு இருக்கிறோம், ஆசீர்வாதம் இல்லை. ஏதோ ஒரு இடத்துல குறை இருக்குன்னு அர்த்தம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உன்னை நிறைவாய் ஆசீர்வதிக்கும். நிறைவானது வரும்போது குறைவானதெல்லாம் ஒழிந்து போகும். இனி இயேசுவின் நாமத்தினால இந்த மே மாசம் உன் குறையெல்லாம் ஒழிந்து போக போகிறது. நிறைவாய் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். நிறைவாய். இது வரைக்கும் ஈசாக்கு சொல்லுவாரு, என் ஆண்டவர் 100 மடங்கு ஆசீர்வதிச்சிருக்கார் பால். எப்போ? பஞ்ச காலத்திலிருந்து. நான் ஊரை விட்டு போனேன்னு நினைச்சேன். அவர் சொன்னாரு, நீ இதே தேசத்தில் இரு மகனே, உன்னை நான் 100 மடங்கு ஆசீர்வதிக்கிறேன்னு சொன்னாரு. நான் விசுவாசிச்சேன். நான் அதே இடத்துல இருந்தேன். பஞ்ச காலத்தில் இருந்த என்ன செழிப்பாய் தேவன் மாற்றினார். ஆனா இந்த அரைஷன் ஷேனை எப்படி ஆஸ்வதிக்க போறா தெரியுமா? ஆண்டவர், வாசிங்க யாராவது ஒருவர் சத்தமா, உபாகமம் 1:11 சத்தமா வாசிங்க. இந்த அரைஷன் ஷேன் உள்ள விசுவாசிகளை தேவன் எப்படி ஆஸ்வதிக்க போறார் பாருங்க. உபாகமம் 1:11 நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர். இந்த வசனம் எனக்குன்னு சொல்றங்க, கரங்களை தட்டி ஆண்டவரை மையப்படுத்துங்க பார்க்கலாம். blessings of God. இந்தியாவில் இந்த குடுகுடுப்புக்காரன்னு சொல்லுவாங்க, இங்கெல்லாம் இருக்குல்ல, அவன் என்ன பண்ணுவானா, நல்ல காலம் பிறந்திருக்கு, நல்ல காலம் பிறந்திருக்குன்னு சொல்லுவான். ஒவ்வொரு வீட்லையும் சொல்லுவான், நீ கோடீஸ்வரனா இருப்பான்டா. இவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? 50க்கு 100 கேட்பாரு. நான் பிளெஸிங் பத்தி சொல்றேன், நான் எப்படி இருக்கணும்? பிளெஸிங்கா இருக்கணும். நான் ஹீலிங் பத்தி சொல்றேன், நான் என்ன பண்ணிருக்கணும்? அந்த ஹீலிங்கை பெற்றுக்கொண்டு இருக்கணும். நான் பீஸ் பத்தி சொல்றேன், நான் என்ன பண்ணிருக்கணும்? நீங்க உங்களை ஆராய்ஞ்சு பாருங்க. ஆண்டவரே, நான் சபைக்கு வரேன், நான் விசுவாசியா இருக்கிறேன், நான் பைபிள் வாசிக்கிறேன், எனக்குள்ள ஆசீர்வாதம் இருக்கிறதா? யோசிச்சு பாருங்க. the blessings of God. என்னை பொறுத்த வரைக்கும் blessings என்ன தெரியுமா? 3 வேளை நல்ல ஆகாரம் சாப்பிட்றது, நிம்மதியா ஒரு வாழ்க்கையை வாழுறது, நோய் நொடி இல்லாமல் இருப்பது. கரங்களை தட்டுவோமா? that is the greatest blessings. அது இன்னைக்கு கர்த்தர் உனக்கு தரப்போற. பக்கத்துல சொல்ல, கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போற. சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, God is going to give that blessings in your life. The blessings of God. Blessings of God. ஆறாவது குறிப்பு. ஒரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில என்ன இருக்கணும்? salvation of God. ரட்சிப்பு, தேவனுடைய ரட்சிப்பு இருக்கணும். நமக்கு எல்லாருக்கும் கர்ச்சீஃப் தெரியும், அது கடையில கிடைக்கும் ஃப்ரீயா. ஆனா ரட்சிப்பு கர்த்தர்கிட்ட மட்டும் தான் கிடைக்கும். லிசன், ஏன் நமக்கு ஆண்டவர் ரட்சிப்பை தரார் தெரியுமா? இந்த உலகத்துல பாதுகாப்பே கிடையாது. நீங்க பாருங்க, இந்தியா பாகிஸ்தான்ல வாரு,
உக்ரைன் ரஷ்யாவில் வார், சைனா தைவானில் வார், இஸ்ரேல் காசாவில் வார். என்ன நடக்கும்னு யாருக்குமே தெரியாது. அடுத்தது என்ன? பாதுகாப்பு எங்கே இருக்குங்க இந்த உலகத்தில்? எங்கே பார்த்தாலும் கொலை, எங்கே பார்த்தாலும் திருடுகள். நியூஸை திறந்தாவே பயமாக இருக்குது. ஒரே நியூஸ் நமக்கு சந்தோஷம் கொடுக்கறது குட் நியூஸ், அதுதான் பைபிள். எல்லாமே நீங்கள் என்ன திறந்தாலும் ஒரு ஃபியர்ஃபுல் நியூஸ் தான், பயமான நியூஸ் தான் எங்கே பார்த்தாலும். ஆனால் நம்ம ஹோப் கொடுக்குற ஒரே நியூஸ் வேதாகமம் மட்டும்தான். அப்போது ஒரு பிள்ளைக்கு ரட்சிப்பு, நீங்கள் சொல்லலாம், ஐயா நான் ரட்சிக்கப்பட்ட ரொம்ப வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சு, 20 வருஷம் ஆச்சு, நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன். அது கிடையாது ரட்சிப்பு, அது கிடையாது. வேதம் சொல்லுகிறது, கடைசி வரை நிலைத்து நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். கடைசி வரும். ஒரு வாரம் சபைக்கு வந்து மறு வாரம் வரலன்னா அதுவே ரட்சிப்பு இல்லைன்னு தான் அர்த்தம். ஒவ்வொரு வாரம் சபைக்கு வரணும். என்ன வேலை இருந்தாலும் வரணுங்க. பக்கத்தில் சொல்லுங்க, வரணும் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம், எந்த வேலை இருந்தாலும் தேவனை தேடி வரும். அதோட நமக்கு என்னங்க வேலை இருக்கு? உங்களுக்கு 1000 ரிங்கட் கொடுத்தோட சொல்லணும், நான் 1001 உனக்கு தரேன், எனக்கு சபை தான் முக்கியம். அது ஆண்டவர் பார்ப்பார், உன்னை கனப்படுத்துவார், 1000 மடங்கு உனக்கு திருப்பி தருவார். இதெல்லாம் தேவ ரகசியங்க. ஆண்டவரை கனப்படுத்தக்கூடிய ஒரு காரியம் தெரியுமா? the secret of the blessings. இன்னைக்கு ஆவியானவர் உன்னோட பேசுகிறார். 6வது குறிப்பு, நீங்க ரட்சிப்பு அவசியம். பாருங்க, ஆண்டவர் ஒரு பெரிய திட்டம் பேதுரு மேல வச்சார். அவன் ரொம்ப கோபக்காரன், வைராக்கியம் உள்ளவன் தெரியும். இருந்த சபையை நீ தான் கட்டுவேன்னு சொன்னார். திறவுகள் கோக்குள்ள கொடுத்தாரு. பேதுரு என்ன செஞ்சாரு? மறுபடியும் மீன் பிடிக்க போயிட்டார். அவருக்கு ரொம்ப வேதனை. ஆண்டவர் தோன்றி கேட்கிறார், பேதுருவே என் ஆடுகளை நீ மேய்ப்பாயா? ஆமா ஆண்டவரே. 2வது கேட்கிறாரு, நீ என்னை நேசிக்கிறியா? என் ஆடுகளை நீ மேய்ப்பாயா? ஆமா ஆண்டவரே. 3வது தடவை கேட்கிறாரு, சொல்றாரு, ஆண்டவரே நீ எல்லாவற்றையும் அறிவீர். ரட்சிக்கப்பட்ட பேதுரு பின்வாங்கி போயிட்டார். 3 தடவை சேவல் கூவும்போது ஆண்டவரை மறுதலித்தார். இயேசுவோடு இருந்த சீடன் கண்ட காட்சி, இயேசுவை மறுதலிக்கக்கூடிய சூழ்நிலை அவருக்கே வந்ததுன்னா நமக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலை ஏற்படும். ஆனால் நாம் நிலைச்சு நிற்கிறோமா? நம்ம நிலைச்சு நிற்கிறோமா? இயேசு சொந்த ரட்சகர் என்று சொல்லுவோமா? ஆராய்ந்து பாருங்க. இன்னைக்கு ஒரு சின்ன பிரச்சனை வந்தா சபைக்கு வருதில்லை, ஒரு சின்ன பிரச்சனை வந்தா ஜெபம் பண்றதில்லை, சின்ன பிரச்சனை வந்தா சோர்ந்து போயிடுறோம். எனக்கு என்ன ஆண்டவர் செய்தாருன்னு கேள்வி கேட்கிறோம். தவறு பிரியமானவர்களே. ஆண்டவர் யாருக்கும் கெடுதல் செய்கிறவர் அல்ல, எல்லோருக்கும் நன்மை செய்கிறவர். God is good. கரங்களை தட்டுவோமா? நிறைய பேரு நாசலமாவை ருசிச்சு பார்க்கிறோம், ஆனா கர்த்தர் நல்லவர் என்று ருசிச்சு பார்க்கறது இல்லை. Taste and see our God is good. Hallelujah. உணவு பழக்க வழக்கங்களை ருசியா நம்ம பார்க்கிறோம், ஆனா கர்த்தர் நல்லவர், என் வாழ்க்கையில் எவ்வளோ நன்மை செய்திருக்கிறார் என்பதை நம்ம ருசிச்சு பார்க்கணும். இனி கர்த்தர் உங்களுக்கு கிருபையை தருவராக. தேங்க்யூ லார்ட். நீங்கள் மாத்திர சபைக்கு வர்றது முக்கியம் அல்ல, உங்கள் பிள்ளைங்களை கூட்டுவாங்க. உங்கள் பிள்ளைங்களை கூட்டுவாங்க. ஒரு 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 ஹோட்டல் போகிறீங்க, இல்லை அவுட்டிங் போகிறீங்க, சும்மா போவீங்களா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு போவீங்களா? சபைக்கு வரும்போது நான் மட்டும் ஏன் வரணும்? கூட்டுவாங்க. ரட்சிப்பு நீங்களும் நானும் கொடுக்கறது இல்லை, ஆண்டவர் கொடுக்கிறது. நீங்கள் கொண்டு வந்தால் கர்த்தர் கிரியை செய்வார். அது அவருடைய வேலை. உங்கள் வேலை நீங்கள் வாங்கன்னு சொல்கிறது மட்டும்தான். இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க, ஆண்டவரே ஆத்துமாக்களை ரட்சிக்க எனக்கு கிருபையை கொடுங்க, அவங்க சபைக்கு கொண்டு வர கிருபையை கொடுங்க. தேங்க்யூ லார்ட். ராபா ஷிகே. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒரு கல்யாணம் பண்ண வைக்கிறீங்க, உங்கள் பிள்ளைங்களுக்கு 300 பேருக்கு நோட்டீஸ் கொடுக்குறீங்க, சாப்பாடுலாம் செஞ்சுட்டீங்க, 100 பேர் வந்தால் எப்படி இருக்கும்? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, ஊழியக்காரங்க சேரெல்லாம் போட்டு பா நீ ஃபுல்லாக ஆகணும் சர்ச்சு அப்படின்னு நாங்கள் எல்லாம் ஜோம் பண்ணுவோம். அப்போ எம்டி சேர் பார்த்து எங்கள் இறுதி எப்படி இருக்கும்? எல்லாரும் நல்லா இருக்கணும் தானே நாங்கள் விரும்புகிறோம், எல்லாரும் நல்லா வாழணும் தானே விரும்புகிறோம். இந்த வாரம் உக்காந்தவங்க அடுத்த வாரம் வரலாம், நீங்கள் தான் விசாரிக்கணும். சிஸ்டர் அவங்கள பார்க்கவே இல்லையே, பிரதர் அவங்கள பார்க்கவே இல்லையே. அது உங்களுக்கு கொடுத்த கடமை. நீங்கள் செஞ்சு பாருங்களேன், இது இன்னும் வளரும். கரங்களை தட்டை தேவனை மையப்படுத்துவோமா? கர்த்தர் உங்களை அதிகமாய் நேசிக்கிறார். God loves you. God wants to bless you. And finally I'm going to conclude. ஒரு தேவ பிள்ளைக்கு என்ன இருக்கணும்? Kingdom of God, தேவ ராஜ்யம் இருக்கணும். இயேசு சொன்னார், தேவ ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது.
தேவ ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. இயேசு இந்த உலகத்தில் எதை குறித்து பிரசங்கம் பண்ண வந்தார்? தேவ ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ண வந்தார். மத்தேயு 6:33 சொல்லுகிறது, முதலாவது தேவ ராஜ்யத்தையும் அவர் நீதியும் தேடுங்கள், அப்போது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். படிக்கிற பிள்ளைங்க இருக்கிறீங்க, நடுத்தரம் உள்ளவங்க இருக்கிறீங்க, வயதானவங்க இருக்கிறீங்க, உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்கள், கொடுக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என் நாமத்தினால எதை கேட்டால் உனக்கு செய்வேன் சொல்லியிருக்கிறார். அவர் தரன் சொன்னவர், உண்மை உள்ளவர், பொய் உரையாதவர். அவர் மனமாற ஒரு மனுபுத்திரன் அல்ல, அவர் சொல்லாகும் கட்டளையிட நிற்கும். அப்படிப்பட்ட ஆண்டவர். ஆனா நம்ம என்ன செய்யணுமா? அவருடைய ராஜ்யத்தை தேடணுமா? அவருடைய ராஜ்யம் எங்க இருக்கிறது? பரலோகத்தில் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் கண்களை மூடி ஆண்டவரை பாருங்க, ஆண்டவரோட பேசுங்க, நேரத்தை செலவழிங்க. கடைசி காலத்தில் இருக்கிறோம். தேவ ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. தேவ ராஜ்யத்தில் பிள்ளைகள் நாம் இருக்க வேண்டும். நம்ம பாஸ்போர்ட் தொலைஞ்சா எவ்வளோ வேதனைப்படுறோம். நேற்று நான் ஃபோனை தொலைச்சிட்டேன், சுற்றிட்டே இருக்கிற மலேசியாவில் போல யாருமே இல்லை. நைட் 9:30 மணிக்கு பாஸ்டர் நம்பர் எனக்கு தெரியாது. 1 மணி நேரம் யாருன்னா எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களா, அவ்வளோ கஷ்டப்பட்டேன். அப்போ தான் தெரியுது இந்த ஃபோன் எவ்வளோ முக்கியம்னு சொல்லி. ஏன்னா எல்லா டேட்டாஸ் அதில் தான் இருக்கு. அப்போ ஒரு ஃபோனே அவ்வளோ முக்கியம்னா, ஒரு பாஸ்போர்ட் அவ்வளோ முக்கியம்னா, உன் பேர் பரலோகத்தில் ஜீவ புஸ்தகத்தில் எழுவது எவ்வளோ முக்கியம்? ஜீவ புஸ்தகத்தில், புக் ஆஃப் லேம். மலேசியா தேசத்தில் வரணும்னா எனக்கு பாஸ்போர்ட் முக்கியம். நீங்கள் பரலோகத்தில் போகணுன்னா ஜீவ புஸ்தகத்தில் உங்கள் பேர் முக்கியம். கரங்களை தட்டுவோமா? உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? என் பேர் அதில் இருக்குன்னு சொல்கிறேன். கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். என் பேர் அதில் இருக்குது. சில பேர் டவுட்டாகவே இருக்குது, சில பேருக்கு டவுட்டாகவே இருக்கு, சில பேர் டவுட்டாகவே இருக்கு. ஏன் டவுட் பண்றீங்க? இருக்குன்னு சொல், தைரியமா சொல்லுங்க, இருக்கு. தூங்குங்க. ஹல்லேலூயா. மை நேம்ஸ் ஆர் ரிட்டன். எஸ், ஹல்லேலூயா. இயேசப்பா என் கூட இருக்கிறார். ஆமென். நம்ம பேர் அதுல இருக்கு. நம்ம தேவ ராஜ்யத்தின் பிள்ளைகள். சொல்லுங்க, ஐ அம் a child of God, ஐ அம் a daughter of God. ஆமென். எங்க ஆண்டவர் அழிக்கணும்னு நினைச்சாருன்னா சிலுவையில எப்பயும் அடிச்சிருப்பார். செய்லியே அவர் என்ன சொன்னார்? பிதாவிலே மன்னியும் சொன்னார், செய்வதை அறியாமல் செய்கிறார்கள் சொன்னார். அல்லேலூயா. நமக்கு எல்லாம் தெரியும் ஏசப்பா வர போறாருன்ட்டு. யாருக்காக வராரு? நமக்காக வராரு. நம்ம அவரோட போக போறோம். கரங்களை தட்டுவோம். அவ்வளவுதான். சிம்பிள். எத்தனை பேர் அப்பான்னு கூப்பிடுறீங்க? எத்தனை பேர் அப்பான்னு கூப்பிடுறீங்க ஆண்டவரை? நம்ம எல்லாரும் அப்பா தான் கூப்பிடுறோம். பிள்ளையா இருக்கிற அவர் கூட போக போறோம். அப்பா அப்பா எப்படி நம்மளை புறக்கணிப்பார்? நான் அவர் அப்பாவா பார்க்கிறேன். He is my father. I am a child of God. என்னை எப்படி அவர் புறக்கணிப்பார்? He loves me. என்னை விட மாட்டார். அல்லேலூயா சொல்லுவோமா? சோ தேவ ராஜ்யத்தின் தரிசனம் உங்க வாழ்க்கையில் இருக்கணும். இன்னைக்கு 7 காரியங்களை உங்களோட நான் பேசியிருக்கிறேன். தேங்க் யூ லார்ட். எத்தனை பேருக்கு இந்த 7 பாயிண்டும் ஞாபகம் இருக்கு? கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். நான் சொன்ன 7 பாயிண்ட் சொல்லுங்க சிஸ்டர். அந்த 7 பாயிண்ட் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. சொல்லுங்க. கிருபை, அபிஷேகம், விஷன், எஸ், அழைப்பு, ஆசீர்வாதம், ரட்சிப்பு, தேவராஜ்யம். கரங்களை தட்டுவோமா? இந்த 7 ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் இந்த காலை வேளையில உங்களுக்கு தரப்போகிறார். நீங்க எல்லாம் பேக் எடுத்து வந்திருக்கிறீங்க. அது உங்க பர்ஸும் உங்க பைபிள் இருக்கும். ஆனா இன்னைக்கு கொடுத்த கிஃப்ட் இருக்க போகுது. இந்த 7 பாயிண்ட் சொன்ன பார்த்தீங்களா, அதை பெற்றுக்கொண்டு போறீங்க. ஆயத்தமா இருக்கிறீங்களா? ஆயத்தமா இருக்கிற 7 காரியங்களை உங்களை பார்க்கும்போது கேட்பாங்க, என்ன ஃப்ரெஷ்ஷா இருக்கிறீங்களேன்ட்டு. நீ சொல்லணும், தேவ கிருபை என்னோடு இருக்கிறது, தேவ அபிஷேகம் என்னோடு இருக்கிறது, தேவனுடைய அழைப்பு என்னோடு இருக்கிறது. எல்லாரும் கண்களை மூடி, 5 நிமிஷத்துல முடிக்கிறேன். எல்லாரும் கண்களை மூடி. ஹல்லேலூயா. கர்த்தரை நோக்கி நம்ம பார்க்க போறோம். Thank you Father Lord. ரபா குரபா லத ரபா ஷிகிரிபா. ஆண்டவரே, எனக்கு உம்முடைய அபிஷேகம் வேணும்பா. ஆண்டவரே, எனக்கு உம்முடைய கிருபை வேணும்பா. ஆண்டவரே, எனக்கு உம்முடைய தரிசனம் வேணும்பா. ஆண்டவரே, எனக்கு உம் அழைப்பு வேணும்பா. ஆண்டவரே, எனக்கு உம்முடைய ஆசீர்வாதம் வேணும்பா. ஆண்டவரே, எனக்கு உம்முடைய ரட்சிப்பு வேணும்பா. ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யம் எனக்கு வேணும்னு சொல்றவங்க மாத்திரம் எழுந்து நில்லுங்க சீக்கிரம். ரபா லா குரபா லத ரபா ஷிகிரிபா லத ரபா
நான் உங்களுக்காக செபிக்க போறதில்ல, நான் உங்களுக்காக தொட்டு வார்த்தையை சொல்ல போறதில்ல, ஆண்டவரே உங்களை தொட போகிறார். உங்களுடைய விசுவாசம் பெரியது. நிற்கிற இடம் பரிசுத்தமான ஒரு ஆலயம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, 2-3 பேர் மத்தியிலே நான் இருப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். நம்ம ஒரு மனுஷனை பார்க்க வரல, மனுஷனுடைய வார்த்தை கேட்க வரல, ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை கேட்க வந்திருக்கிறோம். அவருடைய வார்த்தை வெறுமையாய் திரும்பாது என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் யாரும் வந்த வண்ணமாய் போவதில்லை. கொஞ்ச நேரம் எல்லாம் வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? எல்லாம் சத்தமாய் அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால் கிருபை பெருகிறது என்று வேதம் சொல்லுகிறது. இன்று இந்த காலை வேளையில ஆண்டவன் கிருபையை பெருக செய்ய போகிறார். ஆண்டவன் கிருபையை பெருக செய்ய போகிறார். அபிஷேகத்தை பெருக செய்ய போகிறார். தரிசனத்தை விரிவாக்க போகிறார். உன் அழைப்பை உறுதி செய்ய போகிறார். எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. நல்ல சத்தமாய் ஹalleluya. நீ ஜெபிக்கிற வேளையோட மகிமை ஒரு அபிஷேகம் மேல இறங்கும். கர்த்தர் சிலரை ஆவியால் நிரப்புகிறார். அந்நிய பாஷைகளை கொடுக்கிறார். பெற்றுக்கொள் ரபல துரபலதியா ரிபல துரபலதுரபலதரப ஷிகே. கர்த்தர் ஆவியால் நிரப்புகிறார். right now the new anointing, the fresh anointing, the fresh oil கர்த்தருக்கு கொடுக்க விரும்புகிறார். விட்டுக்கொடு, ஆவியானவருக்கு விட்டுக்கொடு. ஆண்டவரே என்னை நிரப்பி அனுப்பும் என்று கேள். கர்த்தர் ஒரு புது பெலன் கழுகுக்கு ஒப்பான ஒரு பெலனை தேவன் தருகிறார். உனக்காக வானம் திறக்கப்பட போகிறது. பரிசுத்த ஆவியானவர் பலமாய் இறங்கி வர போகிறார். கர்த்தருடைய அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள போறீங்க. இன்றைக்கு கர்த்தர் ஒரு புதிய மன்னாவை கொடுத்திருக்கிறார். என் தேவ ஜனமே, இது பெற்றுக்கொள்ளுகிற வேளை. உன் கண்ணீரை காண்கிறவர், உன் பலவீனத்தை பார்க்கிறவர், உன் சோர்வை அறிந்து கொண்டிருக்கிறவர். இன்றைக்கு கர்த்தர் ஷக்கீனா மகிமையினால் தேவ ஆலயத்தை தமது மகிமையினால் மூடுகிறார். பெற்றுக்கொள் right now ரபல துரபலத ரபப ஷபலத ரபலதியா ரிபபல துரமன துரபல துரபலதரப ரிபபல துரபல துரபலத ரபதியா. வல்லமை ஆண்டவரே, சபையை நிரப்புவீராக. ஒவ்வொரு வாலிபர்களையும் பெரியவர்களையும் ஆண்டவர் தமது ஆவியால் நிரப்புவீராக. பெற்றுக்கொள் தேவ கிருபை. ரிபபல துரமன துரபல துரபலதியா. வல்லமை இறங்கிக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொருவரையும் தேவன் பரிசுத்த ஆவியால் நிரப்புகிறார். சில பேர் தரிசனம் பார்க்கிறீங்க, சில பேர் மீது அபிஷேகம் இறங்கிக் கொண்டிருக்கிறது. ஆண்டவர் சிலுவையை காட்சியை காண்பிக்கிறார். சில பேர் புறாவின் முகத்தில் ஆவியானவர் இறங்குகிறார். வெளிச்சத்தை காண்கிறீங்க. பெற்றுக்கொள் right now வல்லமை. O rababala turabala darababa shabala darabala dia rimamala turamana durabala daraba shabala darabala dia ribabala turabala darababa shabala darabala dia. ஆண்டவர் சொன்னார், ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பெறாவிட்டால் தேவ ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது என்று சொன்னார். இன்று ஆவியானவரை கேளுங்க. ஆண்டவரே என்னை நிரப்பும் என்று கேளுங்க. ஆண்டவரே என்னை பலப்படுத்துங்க என்று கேளுங்க. நீங்க இழந்து போனதெல்லாம் கர்த்தர் தருவார். நீ இழந்து போன வரங்கள், நீ இழந்து போன வல்லமைகள், நீ இழந்து போன கனிகள், நீ இழந்து போன எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுக்கிறார். ஓ ரபல தரப ஷபல தரப பல தரப பல தரப ரிபல துரபல தரப ஷபல ரபலதியா. வானத்தையும் பூமியையும் படைத்த பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல கால வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆலயத்தில் நிற்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் நீர் கண்ணோக்கி பார்ப்பீராக. அவருடைய வந்திருக்கிற சூழ்நிலையை நீ அறிவீர் ஆண்டவரே. அவர்களுக்கு என்ன தேவைகள் என்பதை நீ அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், நீரோ எங்கள் நொறுங்கி போன இருதயத்தை பார்க்கிறீங்கப்பா. எங்க கண்ணீரை பார்க்கிறீங்கப்பா, எங்க பலவீனத்தை பார்க்கிறீங்கப்பா, எங்க தேவைகளை பார்க்கிறீங்கப்பா. ஆண்டவரே, உம்மை விட்ட எங்களுக்கு யாருப்பா இருக்காங்க? நீங்க தான் எனக்கு தாயும் தகப்பனமா இருக்கீங்க ஆண்டவரே. நீங்க தான் எங்களுக்கு மருத்துவரா இருக்கிறீங்கப்பா. நீங்க தான் எங்க தேவைகளை சந்திக்கிறவரா இருக்கிறீங்கப்பா. தயவு செய்து மனம் இறங்குவீராக. ஒவ்வொருவர் மீது மனதுருகம் சுவாமி, அவருடைய காயங்கள் எல்லாம் எடுத்து போடும். இங்க இருக்கிற ஒவ்வொருடைய காயங்களை எடுத்து போடும். அவருடைய வேதனைகளை எடுத்து போடும். அவர்களுக்கு சமாதானத்தின் நதியை தேவன் தருவீராக. ஒவ்வொரு உள்ளத்திலும் சமாதானத்தை தாங்க ஆண்டவரே. ஒவ்வொரு உள்ளத்திலும் சுகத்தை கொடுங்க சுவாமி. இப்பொழுது எல்லா பாரங்கள் எடுத்து போடுவீராக. எல்லா சுகவினத்தின் ஆவிகளை எடுத்து போடுவீராக. எல்லா டிப்ரெஷன்
டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ்ஸை கர்த்தர் மாற்றி போடுவீராக. உள்ளங்கால் முதல் கொண்டு உச்சந்தலை வரையிலும் உம்முடைய வல்லமை பாய்வதாக. கர்த்தர் கொடுக்கிற எல்லா சுகத்துக்காக நன்றி. கர்த்தர் கொடுக்கிற எல்லா மகத்துவக்காக நன்றி சுவாமி. Thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Lord. உம்முடைய ஜனங்களை தொடுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். பலத்த அற்புதத்தை செய்வதற்காக நன்றி. The arise and shine next level நீங்க கொண்டு போறீங்கப்பா. arise and shine next level நீங்க கொண்டு போறீங்கப்பா. இந்த மினிஸ்ட்ரியை ஒரு அப்போஸ்தலிக் மினிஸ்ட்ரியை நீங்க மாத்துறீங்க ஆண்டவரே. இந்த மினிஸ்ட்ரியை ஒரு அப்போஸ்தலிக் மினிஸ்ட்ரியை நீங்க மாத்துறீங்க ஆண்டவரே. अनेक கிளை சபைகளை உருவாக்க போறீங்க ஆண்டவரே. अनेक உடன் ஊழியரை நீங்க உருவாக்க போறீங்க ஆண்டவரே. अनेक காட்டேஜ் பிரேயர்ஸ் நீங்க உருவாக்க போறீங்க ஆண்டவரே. ஸ்பான்சர்ஸ் நீங்க எழுப்ப போறீங்க ஆண்டவரே. உமக்காக நன்றி சுவாமி. நீ பேசுகிற வார்த்தைகளுக்காக நன்றி. நீ பேசுகிற வார்த்தைகளுக்காக நன்றி. நீ பேசுகிற வார்த்தைகளுக்காக நன்றி. பெற்றுக்கொள் 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 கர்த்தருடைய வல்லமை. ரபா லா து ரபா லா த ரபா ரிபா பா லா து ரமனா து ரபா லா த ரபா ஷிகே. ஆஹா ஹalleluya. ஆஹா ஹalleluya. சொல்லுவோம். ஆஹா ஹalleluya. ஆஹா ஹalleluya. Amen. ஆஹா ஹalleluya. நம் சபை மக்களா இணைந்து அன்பு போதகருக்காகவும் அன்பு போதகர் அம்மாவுக்காக நம்ம அப்படியே சேர்ந்து ஜெபம் பண்ண போகிறோம். எல்லாம் பரலோகத்தில் கரங்கள் உயர்த்தி நல்ல ஆண்டவரே, அன்பு தகப்பனுக்காக அன்பு தாயாருக்காக நாங்கள் சபை மக்களா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த சபையில இந்த பகுதியிலே ஒரு மூத்த ஊழியராக வைத்து அநேகருக்கு ஆசீர்வாதம் உள்ள பாத்திரமாய் அநேக ஆண்டுகளாய் கர்த்தாவே இந்த பட்டணத்தில் வைத்திருக்கிற அன்பு தாசனுக்காகவும் ஆண்டவரே அன்பு தாயாருக்காக நாங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, இவர்கள் எங்கள் தேசத்துக்கு தேவையா, இவர்கள் இந்த பட்டணத்துக்கு தேவையப்பா, இவர்கள் இந்த சபைக்கு தேவை ஆண்டவரே. தயவு செய்து மனம் இறங்குவீராக. அவளுக்கு வேண்டிய நல்ல சுகம், பலன், ஆரோக்கியம், நீடித்த நாட்கள், ஆயுசு நாட்களை கர்த்தர் கொடுத்து ஆண்டவரே இவர்கள் கனி உள்ளவர்களாய் ஆண்டவரே, வயதானாலும் ஆண்டவரே நீ கனிகளை தருவீர் என்று சொல்லி இருக்கிறீரே. அப்படிப்பட்டவர்களாய் கர்த்தர்களை மாற்றும்படியா எல்லா வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. எல்லா ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணுவோம். எல்லா அந்நிய பாஷைகள் நிறைஞ்சு ஜெபம் பண்ணுவோம். அன்பு போதகரையும் பாஸ்டமாவையும் ஆண்டவரை பலப்படுத்தும்படியா, இன்னும் அவளை கொண்டு கர்த்தர் இந்த தேசத்தை இன்னும் அசைக்கும்படியா, அநேக ஆத்துமாக்களை ரட்சிப்புக்குள்ள வழிநடத்தும்படியா, இவர்கள் மூலமா தேவ சித்தம் திட்டங்களை கர்த்தர் செய்யும்படியா நாம் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. ஓ ரபா லா து ரபா லா த ரபா ரிபா பா லா து ரமனா து ரபா லா த ரபா பா ஷபா லா த ரபா ரிபா பா லா து ரமா லா து ரமனா து ரபா லா த ரபா பா ரிபா பா லா கரமனா ஷிகே. கர்த்தாவே பலப்படுத்தும், பலப்படுத்தும் சுவாமி, பலப்படுத்தும் அப்பா. ஆயுசு நாட்களை கூட்டி கொடுங்க. ரபா பாபா கபல த ரபா பல த ரபா ரிபா பல துரபல த ரபா ஷிகே. ஆண்டவர் அநேக சபைகளுக்கு தேசங்களுக்கு ஆசீர்வாதமா வைங்கப்பா. ரிபா பல துரமன துரபல த ரபா ஷிகே. நீங்க செய்ய போற அன்புக்காக துதிக்கிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Lord, thank you Jesus, thank you.